கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஊரில் இருக்கிற எல்லா புண்ணியவான்களும் சரி கமெண்ட் அடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஹமாஸ் எங்கள் உயிர்டா அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிக்கிறாங்க. அதை நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, அதிசயப்பட்டு போயிருப்பீங்க. இப்போ எதுக்காக இந்த ஹமாஸ் போராளிகள் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த பயங்கரவாதிகள் என்ன எதுக்காக போராடுறாங்கன்னா, அந்த பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கிறதுக்காக போராடுறாங்கயா, அந்த காசாவில் இருக்கிற மக்களுக்காக தான் உயிரையும் துச்சமாக மதித்து போராடுறாங்கயா போராட்டம். அதனால தான் நாங்கள் அவங்கள போராளிகள்னு சொல்கிறோம், அவங்கள பார்த்து நீ பயங்கரவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்குறாங்க. அவங்க போகிற இடத்துக்காக போராடுற அந்த காசா மக்களுக்காக, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக, அவங்க வாழ்க்கை தரம் உயர்றதுக்காக, அவங்களுக்கு படிப்பறிவு கல்வி அறிவு கொடுக்கறதுக்காக, அவங்களை எதிர்காலத்தில் இன்ஜினியர்களா டாக்டர்களா நாசாவுக்கு போய் பெரிய சயின்டிஸ்டா மாறுகிறதுக்காக போராடுகிற ஒரு போராளிகள் ஹமாஸ் அப்படின்னு இந்த புண்ணியவான்கள் இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தான் மற்றவங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவன் இப்போ என்ன சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. இது சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு. இந்த ஹமாஸுங்கிறது யாரு, அவங்களுடைய பொறுப்பு என்ன, அவங்க எதுக்காக அந்த காசாவில் அந்த சுரங்கத்தை தோண்டி அங்கே இருக்கிறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த புண்ணியவான் சொல்கிறாப்புல. இந்த புண்ணியவானை பற்றி ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த புண்ணியவனுடைய இந்த விக்கிபீடியாவில் போய் இந்த புண்ணியவன் யார் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதை பார்த்து அதிசயிச்சு போயிடுவோம். அப்பேற்பட்ட புண்ணியவான் இவர், சாதாரண புண்ணியவான் இல்லை. அதனால இந்த எகிப்தில் இருக்கிற ஒரு டிவி சேனல், அந்த டிவி ஹோஸ்ட் இந்த புண்ணியவான் சொன்ன ஒரு காரியத்தை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறாப்புல. அதை நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நேராக அந்த வீடியோவுக்கு போவோம். இந்த புண்ணியவான் ஹமாஸை பற்றி, அவங்களுடைய நோக்கத்தை பற்றி, அவங்களுடைய லட்சியத்தை பற்றி, இந்த காசா மக்களுக்கும் ஹமாஸுக்கும் என்ன சம்பந்தம், காசா மக்களுக்கும் ஈரானுக்காரனுக்கும் என்ன சம்பந்தம், இந்த காசா மக்களுக்கும் அமெரிக்காக்காரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாப்புல. அதை நம்ம கேட்டு வேற ஒன்றும் செய்ய முடியாது, கோவப்பட முடியாது, சிரிக்கத்தான் வேணும். இந்த புண்ணியவான்களுடைய இந்த பரிதாப நிலைமையை நினைச்சு நம்ம சிரிக்கத்தான் வேணும். அதனால வாங்க சிரிக்கலாம். நேரா வீடியோவுக்கு போவோம். السؤال هو قال ايه فيما يخص السؤال حول عدم وجود ملاجئ. அதாவது மௌசா அபு மர்சூக் அப்படிங்கிற ஒரு புண்ணியவான், இவர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாராம். அதை எப்படி பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத இவர் விளக்குறாப்புல. நம்ம பார்ப்போம். حول عدم وجود ملاجئ. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஹமாஸ் இந்த பாம் ஷெல்டர் காசாவில் எதுக்காக கட்டலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த நம்ம இஸ்ரேல் தேசத்தில் அயன் டோமோ என்னமோ ஒரு டோம் இருக்குது. அது வேறு ராக்கெட்டு வந்தால் இது போய் அடித்து வானத்திலே சதுரடிச்சுவிடும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அந்த புத்தியை அந்த ஞானத்தை கொடுக்கல. அந்த மாதிரியான அயன் டோமு பாதுகாக்கிற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி அறிவு இவங்களுக்கு இல்லை. யாரும் இந்த புண்ணியவான்களுக்கு கிடையாது, ஈரான்காரங்களுக்கு கிடையாது, வேறு எந்த புண்ணிய தேசத்தில் உள்ளவங்களுக்கும் கிடையாது. ஆனால் யூதே அந்த மாதிரி பாதுகாக்கிற ஒரு முறைமையை கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, மற்ற நாட்டிலாம் இந்த ஹமாஸ் பாம் ஷெல்டர், பாம்பு அப்படின்னாலே ஹமாஸ் ஞாபகம் தான் வருது. அதாவது பாம் ஷெல்டர் அப்படின்னு சொல்லி யாருக்காக, மக்களுக்காக அதாவது கட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வேறு நாட்டில் உள்ளவே ஏதாவது ராக்கெட்டையோ குண்டையோ போட்டான் அப்படின்னா அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி பாம் ஷெல்டர் எங்கே இருக்குது அப்படின்னா இஸ்ரேல் தேசத்துலேயும் இருக்குது. அதுபோல் ஒரு பாம் ஷெல்டரை கட்டி எதுக்காக இந்த காசா மக்களை காப்பாற்றலாமே. இன்னைக்கு எத்தனையோ பேர் அநியாயமாக யூதன் குண்டு போடும்போது அநியாயமாக குழந்தைங்க சாகுது, பொம்பளைங்க சாகுறாங்க, வயசானவங்க சாகுறாங்க, எல்லாமே சாகுறாங்களே. அப்படி நீங்கள் ஹமாஸ் பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கீங்களே, நீங்கள் ஏன் அந்த பாம் ஷெல்டரு கட்டக்கூடாது, கட்டியிருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாப்புல. عملتها حماس في غزة في 16. அதான் 16 வருஷமா அந்த ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இந்த காசா மக்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. யாரு? இந்த ஹமாஸ் புண்ணியவான்கள். 16 வருஷம். இந்த 16 வருஷத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம்? அழகா பாம் ஷெல்டர் கட்டியிருக்கலாமே. அப்போ எத்தனையோ ஜனங்கள் இப்படிலாம் ஆயிரக்கணக்கில் சாகிறதுக்கு எந்த ஒரு பரிதாப நிலைமையும் வந்திருக்காதே அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. யாருக்கிட்ட? இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவங்கிட்ட. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னு இவர் சொல்கிறாப்புல. பார்ப்போம். 12 سنة من الحكم. هذه الأنفاق من أجل நல்லா கவனிக்கணும். அதாவது இந்த டியூனல், இந்த சுரங்கங்கள் எல்லாமே எதற்காக நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னா,
இந்த ஏரோப்ளேனில் வந்து யூதன் வந்து எங்ககிட்ட விமானப்படம் கிடையாது, ஆனால் யூதன்கிட்ட விமானப்படம் இருக்குது. அவன் பாட்டுக்கு வந்து விமானத்தில் வந்து குண்டு போடுவான். அப்போ நாங்கள் வந்து தப்பிக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்கிறது, அதனால அந்த விமானப்படையிலிருந்து அந்த ராக்கெட்டுகளுக்கு தப்பிக்கிறதுக்காக நாங்கள் எங்களுக்காக தான் சுரங்கம் தோண்டியிருக்கோம். அவர் சொல்கிறாப்புல, எங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் சுரங்கம் தோண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு أن نحمي أنفسنا من الطائرات، نحمي مقاتلين. அதாவது நாங்கள் வந்து இன்சைடு த டியூனல், இந்த சுரங்கத்துக்கு உள்ளேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், போராடுறோம். எதுக்குள்ளேருந்து போராடணும், அந்த எலி பொந்துக்குள்ளேருந்து தான் நாங்கள் போகிறோம். அந்த சுரங்கத்தை தோண்டினதே அதுக்குள்ளேருந்து நாங்கள் சண்டை செய்கிறதுக்காக, அதுக்குள்ளேருந்து யுத்தம் செய்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து அந்த சுரங்கத்தை தோண்டி வச்சுருக்கோம். من الأنفاق. أما القطاع غزة இப்பதான் ஒரு அதிசயமான ஒரு விஷயத்த சொல்றாப்புல. தயவு செஞ்சு எல்லாம் கேளுங்க. ஐயா சொல்லுங்கய்யா. அதாவது எல்லாருக்குமே தெரியுமா? யாருக்கு தெரியுமா அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய புண்ணியவான்களுக்கும் ஒரு விஷயம் தெரியுமா. அது என்ன விஷயம் அப்படின்னு தெளிவா சொல்றாப்புல. 75% மக்கள், எங்க காசாவில் இருக்கிற 75% மக்கள் யாரு அப்படின்னா, அவங்க காசா மக்கள் கிடையாது, அவங்க வேற நாட்டில இருந்து வந்த அகதிகள். இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாம போச்சையா, ஆனா உங்க புண்ணியவான்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றீங்களே. அப்ப இந்த புண்ணியவான் சொல்றது இது வந்து இவனை பத்தி நம்ம பார்க்க வேண்டியது. இவன் சொல்றான், அதாவது 75% காசா ஸ்ட்ரிப்ல இருக்கிற மக்கள், இந்த பாலஸ்தீனம் அப்படிங்கிற பேர்ல, சிவிலியன்ஸ் பேர்ல அப்பாவிகள் அப்படின்னு இன்னைக்கு உலகமே ஐயோ சிவிலியன்ஸை கொள்றான், ஜெனோசைடுன்னு கத்துறாங்களே. அந்த எல்லாமே யாரு அப்படின்னா, வேற நாட்டுல இருந்து வந்த அகதிகளாம். அப்ப மத்த 25%, அந்த 25% தான் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள், அவங்களுடைய குடும்பம், அவங்க தான் பாலஸ்தீன மக்கள், காசா மக்கள் அப்படின்னாலே ஒரிஜினல் சிட்டிசன்ஷிப் யாருக்கு அப்படின்னா, இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் அவங்க குடும்பமும், அவங்க தான் 25% அந்த காசா ஸ்ட்ரிப்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே அந்த ஒரிஜினலான பாலஸ்தீன மக்களாம். யாரு? ஹமாஸ் பயங்கரவாத இயக்கத்தில் இருக்கிறவங்க தான் பாலஸ்தீன மக்கள். மற்றபடி அந்த காசாவில் இருக்கிற யாருமே எங்களுக்கு அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏன்னு கேட்டா அவங்க எல்லாமே ரிஃப்யூஜி, அவங்க அகதிகள். அவங்க வந்து வேற வழி இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம இங்க வந்து தங்கி இருக்கிறாங்க. நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டு ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை சொல்றாப்புல. والجميع يعلم بأنه 75% منه لاجئين، واللاجئين هو مسؤولية. இப்ப வந்தாங்களா, இவங்க எவ்வளவு பெரிய கேவலமான ஜென்மங்கள்னு மட்டும் பாருங்க. நான் இதனாலதான் இவங்க சொல்றது. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது வந்து யாருடைய பொறுப்பு தெரியுமா? அவங்கள பாதுகாக்கிற பொறுப்பு, அவங்களுக்கு சோறு கொடுக்கிற பொறுப்பு, அவங்களுக்கு இடம் கொடுக்கிற பொறுப்பு, அவங்கள படிக்க வைக்கிற பொறுப்பு யாருக்கு தெரியுமா? அமெரிக்காக்காரனுக்கு. அமெரிக்காக்காரன் தான் அவங்கள பாதுகாக்கணும். அவன் தானே வல்லரசு. அவன் சொல்றதுபடி தான் உலக நாடுகள்லாம் கேட்குறாங்க. இப்போ அவங்கள அந்த அகதிகளை, அனாதைகளை, அந்த ஊனமுற்றவர்களை, அவங்களையெல்லாம் பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு அப்படின்னா அமெரிக்காக்காரனுக்கு. அதனால தான் நேற்று அந்த பிரிட்டனில் இருக்கிற ஒரு புண்ணியவதி, கேவலங்கட்ட புண்ணியவதி, பிரிட்டன்கார ஒரு ஊனமுற்ற பெண்ணை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கொலவசத்தை இட்டு 2 பேரும் சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த ஊனமுற்றவங்களாகட்டும், அனாதைகளாகட்டும், அகதிகளாகட்டும், அவங்களையெல்லாம் பாதுகாக்கிற பொறுப்பு இந்த உலகத்தை, சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி, எந்த ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி, காசாவில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டு புண்ணிய நாடுகள் எங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சோறு கொடுத்து அவங்கள படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு எல்லாமே யாருக்கு அப்படின்னா அமெரிக்காக்காரனுக்கு. எங்க கிட்ட வந்து கேக்குறீங்க அப்படிங்கிறாப்புல. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. في حمايتهم مسؤولية الاحتلال. அதாவது சொல்றாப்புல, அதாவது ஜெனீவா கன்வென்ஷன், அது ஏதோ ஒரு கன்வென்ஷன் போல இருக்கு. அவங்க நாட்டில், புண்ணிய நாட்டில் கன்வென்ஷன்லாம் நடத்திருக்காங்க. அந்த சட்டத்தின்படி என்ன அப்படின்னா, இந்த பொறுப்பு யாருடைய பொறுப்பு அப்படின்னா ஒக்குபேஷன் தான். யாரை சொல்றாப்புல? யூதங்களை சொல்றாங்க. யூதங்க தானே, அவங்கள பாதுகாத்துக்க சொல்லு, அவங்களுக்கு சோறு கொடுக்க சொல்லு, யூதங்களை சோறு கொடுக்க சொல்லு. அப்ப அந்த காசா ஸ்ட்ரிப்ல இருக்கிற, காசாவில் இருக்கிற மக்களை பாதுகாக்கிற பொறுப்பு 75% பேர் யாரு
அப்படின்னா எங்கேயோ இருந்து வந்த அகதிகள். எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க செத்தா என்ன, பொழைச்சா என்ன, வந்தா என்ன, போனா என்ன. ஆனா அவங்க குண்டு போடும்போது, அவங்க சாகும் பொழுது நாங்க என்ன செய்வோம்னா அதை போட்டோ எடுத்து உலகத்துக்குள்ள அனுப்பி, ஐயோ ஜெனோசைடு பண்றானே, எங்களுக்கு பணம் அனுப்புங்க, இந்தாங்க சேரிட்டி, அங்க பாருங்க சாப்பிடாம இல்லாம இருக்கிறாங்க, அங்க பாருங்க எத்தனை பேர். அதனாலதான் இந்த புண்ணியவங்களுக்கு ஒரு கவலையுமே கிடையாது. அந்த காசாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்திரத்தை தூக்கிட்டு அப்படியே எந்த வண்டியா வரும், எந்த வண்டிடா வரும், எப்படா வண்டி வரும், பண்ணு கொடுப்பாங்க, ரொட்டி கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, ஐயோ என் புள்ள குட்டியெல்லாம் பட்னியா கிடக்க அப்படின்னு காத்து கிடக்குறாங்க பார்த்தீங்களா. அவங்கள பத்தி இவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னு கேட்டா அது அமெரிக்காக்காரன் பார்த்துக்கிடுவான், அதை யூதன் பார்த்துக்கிடுவான். ஆனா அவங்கள இவங்க என்ன செஞ்ச ஹமாஸ் பயங்கரவாதிகள் என்ன செய்வாங்க, ஹியூமன் ஷீல்டா பயன்படுத்தி அவங்களெல்லாம் சுத்தி அவங்க எங்க இருக்காங்களோ அங்க போய் இவங்க எங்க இருந்து கொண்டு போடுவாங்க. அப்ப யூத அங்கிருந்து இந்த இடத்துக்கு நேரம் கொண்டு போடும்போது அநியாயமா இந்த மக்களும் சாவாங்க. இது செத்து போன பிறகு இங்க பாத்தீங்களா 20,000 பேர் செத்து போயிட்டு, இவங்க எவ்வளவு பெரிய கேவலமான ஜென்மம் மட்டும் பாருங்களேன். 30,000 40 இவங்கெல்லாம் அடிச்சு விடுறது. அது இதனாலதான் இவங்க என்ன செய்யல அப்படின்னா இந்த மக்களை பாதுகாக்கிறங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. சரி குண்டு போடுறாங்களே, ராக்கெட் வருது, வாங்க அந்த சுரங்கக்குள்ள வாங்க, ஒளிஞ்சுக்கங்க, பாதுகாப்பா இருங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரு வார்த்தையுமே சொல்லல. இவங்க கடத்திட்டு போய் அங்க பத்திரமா இவங்க அவங்கள வச்சு அவங்க கொடூரமா கொண்டு இந்த வேலையை தான் செஞ்சாங்களே தவிர அந்த காசா மக்களை பாதுகாக்கிற மாதிரியான எந்த ஒரு பாம் ஷெல்டருமே இவங்க கட்டலை. இவங்கள பாதுகாக்கணும். ஏன்னு கேட்டா இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த காசாவில் இருக்கிற மக்கள் எல்லாமே யாரு அப்படின்னா அகதிகள். அவங்கள பாதுகாக்கிற பொறுப்பு அமெரிக்காக்காரனுக்கு. சொல்லுங்க. يقدم كل تبعا لاتفاقية جنيف الدولية أن يقدم لهم كل الخدمات. அது அவங்களுக்கு எல்லா விதமான சர்வீஸும் யாரு கொடுக்கணும் அப்படின்னா இதை அந்த இடத்த யார் ஒக்குபேஷன் பண்ணிக்கிட்டா அப்படின்னா யூதன் பண்ணிக்கிட்டான். அதனால அவங்களுக்கு தாயா, அவங்களுக்கு தான் பொறுப்பு. எங்களுக்கு என்ன பொறுப்பு? அவங்கள பாதுகாக்கிறது என்னங்க? அவங்க புண்ணிய மதத்தை எங்கள் மாஸ்பத்திக்கு தான் வராங்க, எங்கள் புண்ணிய புஸ்தகத்தை தான் ஓதுறாங்க. ஆனால் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க அகதிகள், அவங்க அனாதைகள், எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ இவங்கள புண்ணிய மதத்தில் இந்த இஸ்லாமியர்களை எல்லாம் அகதிகள்னு சொல்லி அனாதைகள்னு சொல்லி உலகத்துல எல்லாம் போய் காசு வாங்கி இவங்க நல்லா தின்னுருக்குறாங்க. அப்போ இவங்களை பாதுகாக்கணுமே. ஐயோ ஒரு யுத்தம் செஞ்சா நம்ம யுத்தம் செய்வோம், யுத்தம் செஞ்சா அவன் திருப்பி அடிப்பான், அடிக்கும் பொழுது இந்த மக்கள்லாம் அனாதையா சாவாங்களே, அனாமத்தையா சாவாங்களே அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கூட அதான் இரக்கம் கருணை அதெல்லாம் அல்லாஹ்கிட்ட மட்டும்தான். இவங்க கிட்ட எல்லாம் கிடையாது. அவங்க வேற யாருக்கும் காமிக்க மாட்டாங்க, தன்னுடைய சொந்த மக்களுக்கும் காமிக்க மாட்டாங்க. அதனாலதான் எவ்வளவு கீழ்த்தரமா சொல்றாங்க பாருங்க. ஒண்ணு அமெரிக்காக்காரன் அவங்கள பாதுகாக்கட்டும், ஏன்னு கேட்டா அவங்க அகதிகள். யூதன் பாதுகாக்கட்டும், ஏன்னு கேட்டா அவன் தான் 2000 வருஷம் கழிச்சு திருப்பி அவன் இடத்துக்கு வந்திருக்கான். அவன் சயோனிசம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு உலகத்துல இருக்கிற எல்லா யூதன்ட்டையும் காசு வாங்கி அங்க இடம் வாங்கி வர்த்தகத்துக்கு மேல காசு கொடுத்து இடத்த வாங்கி அவன் ஒரு நாட்டாவே ஆக்கிவிட்டான். இனிமே அவனுக்கு தான் பொறுப்பு. அவன் நல்லா இருக்கான்ல, அவன் டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான், அவன் சுவனபதி மாதிரி இல்லை அந்த இஸ்ரேல் தேசத்தை வச்சிருக்கான், அவன் கொடுக்க கூடாதா, நாங்க எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாப்ல. சொல்லுங்கய்யா. இப்பதான் அந்த கீழ்த்தரமான கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை குறித்து இவர் பதில் சொல்றாப்ல. இவர் ஒரு புண்ணிய மதத்தை சேர்ந்த புண்ணியவான் தான். இந்த எகிப்தில் இருக்கிற ஒரு டிவியில் அந்த டிவி நியூஸ் வாசிக்கிற அந்த ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க, அவர் தான். இப்ப இந்த விஷயத்த இவர் எவ்வளவு கேவலப்படுத்தி சொல்றாருன்னு பாருங்க. அப்ப இவங்களுக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு, இவங்களுக்கு காமன் சென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சரி சொல்லுங்கய்யா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இந்த விஷயம் ஒரு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஒரு கீழ்த்தரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த மனுஷன் கொடுத்துருக்கிறானே, இது இவங்களுடைய திமிரையும் இவங்களுடைய அகந்தையும் அகங்காரத்தையும் காமிக்குது அப்படின்னு சொல்றாப்ல. சொல்லிட்டு أقرب ما تكون إلى الوقاحة وأبعد ما تكون عن المسؤولية وأشد ما تبدو ندالة. அதாவது இவர் ஓப்பனாகவே சொல்லிவிட்டாப்ல, மானங்கட்ட தரமா செருப்பால் எடுத்த மாதிரி சொல்லிவிட்டாப்ல. என்ன அப்படின்னா இது ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இது வரைக்கும் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கேட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி இது மோஸ்ட் டிஸ்கிரேஸ்ஃபுல் அப்படின்னு இவர் சொல்றாப்ல. சொல்லுங்கய்யா. آدي قيادات حماس. அப்ப இவர் கேட்கிறாப்புல, இப்படித்தான் இந்த ஹமாஸ் தலைவர்கள் அந்த நாட்டு மக்களோட, அவங்க சொந்த மக்களோட, அந்த புண்ணிய மதத்தை சேர்ந்த மக்களோட, அந்த பாலஸ்தீன மக்களோட இவங்க இப்படித்தான் பேசுவாங்களா, இப்படித்தான் அவங்களை எல்லாம் டீல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கிறாப்புல. கேட்டுட்டு الشعب الفلسطيني بوضوح وبتقول له
நீங்கள் வந்து உங்களை குறித்து எங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. நாங்கள் வந்து உங்களை எல்லாம் பொறுப்பேற்றுக்கிற மாதிரியான நிலைமையில நாங்கள் இல்லை. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதாவது நீங்கள் ஓதுற வரைக்கும் குரானை ஓதுற வரைக்கும் நாங்கள் எங்களோட சேர்ந்தவங்க. ஆனால் நீங்கள் செத்த பிறகு உங்களை குண்டு போட்டு நீங்கள் செத்து போயிட்டீங்க அப்படின்னா, மேலே இருந்து யூதன் குண்டு போகும்போது செத்து போயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னு கேட்டால், உங்களை ஃபோட்டோ எடுத்து நாங்கள் ஊரெல்லாம் அனுப்பி நாங்கள் வந்து எங்களுக்கு காசு வாங்கிக்கிடுவோம். ஐயோ ஜெனசைடுன்னு கத்த வைப்போம் எல்லாரையும். ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு சோறு கொடுக்க வேண்டியது, கரண்ட் கொடுக்க வேண்டியது, தண்ணி கொடுக்க வேண்டியது, ட்ரெஸ் கொடுக்க வேண்டியது, படிக்க வைக்க வேண்டியதெல்லாம் அதெல்லாம் எங்கள் பொறுப்பு கிடையாது. இது என்ன அதிசயமாக இருக்குது? எங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து சோறு கொடு தண்ணி கொடுன்னு அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் யார்? நீங்கள் தான் அகதிகளாச்சே. இங்கே வந்து எங்கள் மசூதியில் வந்து நீங்கள் வந்து குரானை ஓதிட்டா, அல்லாஹ்வை தொழுது கொண்டுட்டா, அது வந்து உங்களுடைய காரியத்துக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியுமா? உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியுமா? அவன் யூதன் வந்து குண்டு போடுவான், அதுக்கு நீங்கள் எங்கேயாவது போங்க. இல்லைன்னா எங்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகளை சுற்றி இருங்க, அவ்வளோதான். அப்படி வேணும்னா நீங்கள் இருந்துக்கங்க. எங்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகளை சுற்றி அவங்க பாதுகாப்பாக இருந்தீங்க அப்படின்னா அப்போ யூதனால் ஒன்றும் செய்ய முடியாது. வாங்க அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு சோறு கொடுக்குற பொறுப்பு, தண்ணி கொடுக்குற பொறுப்பெல்லாம் எங்களுடைய பொறுப்பு இல்லை அப்படின்னு யாரு அந்த புண்ணியவாந்த கேவலம் கேட்டால் ஹமாஸ் பயங்கரவாதி சொல்லியிருக்கான். ஹமாஸ் பயங்கரவாதியின் தலைவன் சொல்லியிருக்கிறான். இது நியாயமா அப்படின்னு கேட்குறாப்புல இந்த டிவி ஹோஸ்ட். ஐயா சொல்லுங்கய்யா. فالقيادة الحمساوية طلعت تقول أنت يا شعب فلسطين. அதான் அப்போ அந்த ஹமாஸ் பயங்கரவாதி என்ன சொல்கிற தலைவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எங்களுடைய மக்கள் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு பொறுப்பாளி யாருன்னா அமெரிக்காக்காரன். உங்கள் திங்கிறதுக்கும் நீங்கள் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வேணுமா, படிக்க வேணுமா, எதிர்காலம் நல்லா இருக்கணுமா, அதுக்கெல்லாம் நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேசணுமா, அதுக்கெல்லாம் பொறுப்பாளி அமெரிக்காக்காரன். இதே நீங்கள் இந்த நாட்டை விட்டு அமெரிக்கா போனீங்க அப்படின்னா அவன் உங்களுக்கு சோறு கொடுத்து வாழ்க்கை கொடுத்து படிக்க வச்சு ஆளாக்கி யூனிவர்சிட்டிக்கெலாம் அனுப்புவான். அதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கெலாம் போன பிறகு அங்கேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா பெரிய பாலஸ்தீனி சொல்லி போராடணும். அப்படி செய்யுங்க. ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் எங்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகளை சுற்றி இருந்துக்கங்க. ஆனால் உங்களுக்கு சோறு வந்து யூதன் கொடுப்பான், இல்லை அப்படின்னா அமெரிக்காக்காரன் கொடுப்பான். எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க நீங்கள் என்ன எங்களுடைய மக்களா அப்படின்னு கேட்குறான். அதுதான் அதிசயமானது. யூ ஆர் நாட் மை பீப்புள். எங்களுடைய மக்கள் கிடையாது. அல்லாவை வணங்கிட்டா, அல்லாவை தொழுது கொண்டுட்டா நீயும் நானும் ஒன்னா. இந்த புண்ணியவான்கள் எங்க பார்த்தா பிரதர்னு சொல்லிட்டு திரிவாங்க. ஆனா சொந்த நாட்டில் இருக்கிற மக்களையே, சொந்த அந்த குரானை ஓதுறவங்களே, அவங்க புண்ணிய மதத்தை சேர்ந்தவங்களையே, அவங்க எத்தனை தலைமுறையா இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் அகதிகள், அனாதைகள். அப்போ யார் அந்த நாட்டு பாலஸ்தீனர்கள் யார் பாலஸ்தீனர்கள் அப்படின்னா ஹமாஸ் இயக்கத்தில் யார் சேர்ந்துருக்கிறாங்களோ அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாம் பாலஸ்தீனியர்கள். என்ன ஒரு இந்த கேவலங்கட்ட ஜென்மங்களை தான் ஹமாஸ் எங்க உயிரிடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க புண்ணியவான்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவங்களுக்கு காமிங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஏதாவது கீழ்த்தரமா கேவலமாக சம்பந்தமே இல்லாமல் கமெண்ட் பண்ணுவாங்க, வேணும்னா பாருங்களேன். شعب الأمم المتحدة مش شعب أنا يعني حد يعني அதான் அவர் கேட்குறாப்புல, இது எப்பேற்பட்ட கேவலம் கெட்ட, அப்படிதான் அதை சொன்னால் தான் இவங்களுக்கு கோபம் வந்துடும். கேவலம் கெட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இப்படியெல்லாம் தன்னுடைய நாட்டு மக்களை டெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களே. விலைக்கு அப்படி ஏதாவது ஒரு அந்நியனாவது ஒருத்தன் வாரான் அப்படின்னா நம்மெல்லாம் அவனுக்கு பசியாக இருந்தால் சோறு கொடுப்போம். அதனால தான் வேதாகமத்தில் கூட எழுதப்பட்டிருக்கு, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு அப்படின்னு வேதாகமத்தில் கடவுள் கட்டளையை கொடுத்துருக்கிறாரு. அவன் ஐயோ என் சத்துரு அவன் சாகட்டும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைப்பா. அவன் பசியாக இருந்தால் நீ அவனுக்கு அதை பார்த்து அவனுக்கு போஜனம் கொடு. அதைத்தான் யூதன் இப்போவும் செய்கிறான், அமெரிக்காக்காரன் இதைத்தான் செய்கிறான். என்னதான் அமெரிக்காக்காவை டெத் டு அமெரிக்கான்னு சொன்னாலும் சரி, யூதர்களை உங்களையெல்லாம் இந்த உலக வரைபடத்திலே நாங்கள் இல்லாமல் பண்ணுவோம்டா, உங்கள் உடம்பையெல்லாம் நாங்கள் நாராக கிழிப்போம்டா அப்படின்னு அவங்க சொன்னாலும் சரி, பசியாக இருக்கும்போது யூதன் தான் சோறு கொடுக்குறான், தண்ணி கொடுக்குறான், எல்லா வேலையும் அமெரிக்காக்காரன் ஸ்கூலை கட்டி கொடுக்குறான், ஹெல்த் கேரை கட்டி கொடுக்குற எல்லா வேலையும் செய்கிறான். ஆனால் இந்த புண்ணியவான்கள் கேவலம் இந்த விஷயம் இந்த காசாவில் இருக்கிற இந்த புண்ணியவான்களுக்கு, புண்ணிய மதத்தை சேர்ந்த அப்பாவிகள் சிவிலியன்ஸ் சொல்லப்படுகிற அந்த மக்களுக்கு தெரியாது. புரியுதா? ஏன்னு கேட்டால் இதையெல்லாம் அவங்க பார்க்கறது இல்லை போல இருக்கு. நம்மளை இப்படி கேவலப்படுத்தி சொல்லியிருக்காங்க. நீ எல்லாம் ஏன் மக்கள் கிடையாது, உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, உன்னை பாதுகாக்கிறது, உனக்கு சோறு கொடுக்கறது எல்லாமே அமெரிக்காக்காரே, யூதன்ட்ட போய் வாங்கிக்க, எங்ககிட்ட கேட்காத. உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? நீ ஒரு அகதி. குரானை படிச்சுட்டா நீ புண்ணிய மதத்தை சேர்ந்தவனா ஆயிருவியா?
சகாதாவை சொல்லிட்டா அப்புறம் அல்லாவின் எங்களை போல அடிமையாயிருவியா? எங்களை போல அல்லாவின் அடிமையாக இருக்கணும்னா எங்கள் இயக்கத்தில் வந்து சேரு. எங்கள் இயக்கத்தில் வந்து சேர்ந்துட்டீங்கன்னா உன் குடும்பத்தையெல்லாம் நாங்கள் பாதுகாப்போம், காசு கொடுப்போம், அப்புறம் பாலஸ்தீனர் அப்படிங்கிற ஒரிஜினல் ஐடென்டிட்டி நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஆனால் அதை விட்டுட்டு கடையை வச்சுக்கிட்டு அங்கிட்டு ஹோட்டலை வச்சுக்கிட்டு அங்கிட்டுலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா நீ வந்து என்ன செய்யலாம்னா எங்களை சுற்றி பாதுகாப்பாக இருந்துக்கலாம், அவ்வளோதான். உனக்கு நாங்கள் வந்து பாம் ஷெல்டர் கட்டணுமா? டியூனில் கட்டினது யாருக்காக தெரியுமா? எங்கள் சொந்த மக்களுக்காக. அந்த சொந்த மக்கள் யார்? ஹமாஸ் அந்த புண்ணியவான்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் தான் நாங்கள் கட்டியிருக்கோம். அவங்களுக்கு நாங்கள் கார் கொடுப்போம், கழுதை கொடுப்போம், வண்டி கொடுப்போம். அவங்க எங்கே வேணாலும் போவாங்க வருவாங்க. நீ எல்லாம் ரோடாக நலஞ்சு திரிஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த போகும்போது யூதை வந்து எச்சரிக்கும் போது இந்த இடத்த விட்டு போயிருங்க, நார்த்துக்கு போயிருங்க, இல்லைன்னா சவுத்துக்கு போயிருங்க அப்படின்னு எதையாவது சொல்லும் பொழுது இவங்க வந்து அப்படியே பிள்ளைகளை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போவாங்க. யார் அப்படின்னா அவங்க தான். அது இவங்க சிவிலியன்ஸ் சொல்கிறாங்களே, இந்த உலகமே பரிதாபப்பட்டு பார்க்குதே அவங்கள. அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை எப்படி பார்க்குறாங்கன்னா இவங்களாம் அகதிகள், அனாதைகள், ஏதோ ஒரு நாட்டிலிருந்து வந்தவங்க. அது பர்தா போட்டிருந்தா என்ன, குரானை படித்தா என்ன, ஓதுனா என்ன, அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. செத்தா எங்களுக்கு நல்லது. ஏன்னு கேட்டால் நாங்கள் அவங்கள போட்டோ எடுத்து உலகமெல்லாம் அந்த அல் ஜசீரான்னு ஒரு சேனலை வச்சுருக்காங்க. அந்த சேனல்காரை வந்து போட்டோ எடுத்து ஐயோ ஜனசைடுன்னு ஊரெல்லாம் கத்துவான். அப்போ கத்திட்டு அது தமிழ்நாட்டில் இருக்கிற அப்பாவியான புண்ணியவான்கள்கிட்ட போய் காசு வாங்கி அவங்க சுகமாக சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ சோறு கொடுக்கறதும் தண்ணி கொடுக்கறதும் எங்கள் வேலை இல்லை, அது அமெரிக்காக்கார வேலைன்னு சொல்கிறேன். இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை ஹமாஸ் எங்கள் உயிரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டு புண்ணியவான்கள். இப்போ இவங்க எவ்வளோ கேவலமான ஜென்மங்கள் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்கய்யா. يوصف الإجابة دي تحت إيه؟ يعني غير فعلا الوقاحة والندالة اللي بيزعلوا قوي من النقد حماس. அதனால தான் இவர் சொல்கிறாரு, நான் வந்து ஹமாஸை கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது எகிப்தில் இருக்கிற மக்கள், காசாவில் இருக்கிற மக்கள், உலகத்தில் இருக்கிற அரேபியர்கள், அமெரிக்காவில், கனடாவில், யூகேல இருக்கிற இந்த இஸ்லாமிய மக்கள்லாம் ஏன் மேலே அப்செட் ஆகுறாங்க. என்னையா நீ ஹமாஸை பற்றி ஓம்பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க? அவங்க போரில் இருக்காங்கயா, அவங்க ஒரு போராளிகள், அவங்க இடத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்கயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏன் மேலே எரிச்சல் ஆகுறாங்க. அதாவது இவர் மேலே அப்செட் ஆகுறாங்களாம். ஆனால் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவன் இப்படிப்பட்ட கேவலமான அகந்தையான திமிரான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கானே. اصل حماس بتحارب حماس هي اللي بتقول اهو. ஆனா அந்த ஹமாஸே சொல்றாங்க என்னன்னா, ஹமாஸே அவங்களே சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாலஸ்தீனியர்கள் நல்லா கவனிக்கிங்க, பாலஸ்தீனியர்கள்னு எவன் சொல்கிறானோ, பாலஸ்தீனியர்கள்னு சிவிலியன்ஸு, அப்பாவிகள், காசா மக்கள் அப்படிங்கிற பேரில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஹமாஸுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. நாங்கள் அவங்களுக்கு பொறுப்பாளிகள் அல்ல, அவங்கள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஹமாஸ் பயங்கரவாதிகள் சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. அடே ஐயா புண்ணியவான்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் வந்து ஹமாஸ் எங்கள் உயிரிழன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறீங்களே, ஹமாஸுக்காக பயங்கரமாக வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த பாலஸ்தீன மக்களுக்காக கதறீங்களே. ஆனால் அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாலஸ்தீனியர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சோறு கொடுக்குறதா, அவங்க பசியாக இருந்தா என்ன, பட்னியாக இருந்தா என்ன, செத்தா என்ன, பொழைச்சா என்ன, அதை பற்றி எங்களுக்கு எதுக்கு கவலை? நாங்கள் அவங்களுக்கு பொறுப்பாளிகளா? அவங்க என்ன எங்கள் ஆட்சி, நாங்கள் வந்து அவங்கள ஆட்சி செய்கிறோம். ஆனால் அவங்களுக்கு சோறு கொடுக்குற அவங்க கஷ்டத்துல அது நாங்கள் கவர்மெண்ட்டாக இருந்தால் அதனால அவங்களெல்லாம் போஷிக்கணுமா? அவங்கள ஆட்சி செய்கிறதா எங்கள் வேலை. நீங்கள் என்னென்ன செய்யணும், எங்கே குண்டு போடணும், எங்கெங்கே போகணும், எங்கெங்கே வரணும், அதை கட்டளை கொடுக்குறதா எங்கள் வேலை. அவங்களுக்கு சோறு கொடுக்குறதோ, அவங்கள படிக்க வைக்கிறதோ, தண்ணி கொடுக்குறதோ எங்கள் வேலை இல்லை. அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள். ஐயா தமிழ்நாட்டு புண்ணியவான்களே, உங்கள் கண்ணு துறக்கட்டும் ஐயா. இந்த வீடியோ பார்த்து உங்கள் கண்ணு துறக்கலை அப்படின்னா என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஐயா இன்னும் சொல்லுங்க. ان الشعب الفلسطيني مش مهمتي. هو بعد شويه هيقعد يكلمنا برضه على இப்பதான் இந்த இப்படியெல்லாம் கேவலமான காரியத்தை அவங்க சொல்லிட்டு இப்பவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நேராக வந்து எகிப்துக்கிட்ட வந்து எங்கள் காசாவில் இருக்க மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, எங்களுக்கு ஏதாவது எய்டு அனுப்புங்க. யாருக்கு எய்டு அனுப்புறது? இவங்களுக்கு காசா மக்களுக்கு எய்டு அனுப்பணுமா அப்படின்னு எய்டு அனுப்ப சொல்லுவாங்க. ஆனால் இப்போதான் தெரியுது எதுக்குடா காசா மக்களுக்கு போகிற எய்டு எல்லாம் இவங்க திருடி சுரங்கத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் தான் இவங்களுக்கு தான் அந்த காசா மக்கள் பட்னியாக இருந்தாங்கன்னா, செத்தா என்ன, பொழைச்சா என்ன,
அவனுக்கு அமெரிக்காக்காரன் இருக்கான், அவன் வந்து கொடுக்கட்டும் அப்படிங்கிற நினைப்பு தான். ஏன்னு கேட்டால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனியர்கள் அப்படின்னாலே யாரு, அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளும் அவங்களை சேர்ந்த குடும்பம் மட்டும்தான், அவங்க தான் ஒரிஜினல் பாலஸ்தீனியர்கள். மற்றபடி இந்த உலகத்தில் தங்களை பாலஸ்தீனியர்கள்னு காசாவில் இருக்கிற மக்கள் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எய்டெல்லாம் எங்க போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மில்லியன் கணக்கான டாலர்களை செலவு பண்ணி அமெரிக்காக்காரன் யூதன் அப்பாவிகள்னு சொல்லி ஐயோ பசியாக இருக்காங்களே பட்னியாக இருக்காங்களேன்னு எய்டு அனுப்புகிறான். இது எல்லாம் எங்கே போகுது அப்படின்னா இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு. அவங்களுக்கு போக மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் தான் அவங்களுக்கு. ஏன்னு கேட்டால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க காசா மக்கள் அகதிகள். ஒரு சொல்கிறாரு பாருங்களேன், இப்படி கேவலம் இப்படி பொறுப்பு இல்லாத திமிருத்தனமாக ஆணவமாக அகந்தியாக பேசிட்டு இப்போவும் அந்த காசா மக்களுக்காக வந்து எங்ககிட்ட வந்து இவங்க ஈடு கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அந்த இப்போ ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு சரி அவங்க தலைவங்களுக்கு கொஞ்சம் வெக்கம் சூடு எதுவுமே கிடையாது. இப்படி நம்ம இந்த மக்களை வந்து கீழ்த்தரமாக பேசுகிறோமே, அவமானமாக பேசுகிறோமே, அவமதிக்கிறோமே, ஆனால் கடைசியில் அவங்களுக்கு அவங்க பேரை சொல்லி நம்ம போய் எய்டு வாங்குறோமே அப்படிங்கிற எந்த ஒரு வெக்கம் சூடு சொரணை இல்லாமல் திரும்ப எகித்துக்கிட்ட போய் அரேபியர்களை பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்க, காசா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். سعادات يا عم انت مش قلت انه مش موضوعك انت. அப்ப இவர் கேட்குறாப்புல என்ன அப்படின்னா, ஏயா காசா மக்களை பற்றி காசா மக்கள் கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கியே, இது உன் வேலை கிடையாது அப்படின்னு ஓவர் ஹமாஸ் பயங்கரமாக சொல்லிட்டான். இது நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், உன் வேலை கிடையாது இதெல்லாம். நீயா எங்களையும் வந்து காசா மக்களையும் சம்மந்தப்படுத்தி ஒம்பாட்டுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஓ வேலை எதுவோ அதை பாரியா நீ? டிவியில் ஏதாவது பேசுறியா? இந்த யூதனை பற்றி பேசு, அந்த ஜெனசைடுன்னு கத்து, ஃப்ரீ பாலஸ்தீன்னு சொல்லி அப்படி சொல்லிக்கிட்டே ஒம்பாட்டுக்கு தெரியும். அதை விட்டுட்டு எங்ககிட்ட வந்து காசா மக்கள் சாகுறாங்க, காசா மக்களுக்கு இதுக்கு இடம் கொடுங்க, பாம் ஷெல்டர் ஏன் கட்டளையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஒம்பாட்டுக்கு. இதெல்லாம் ஓ வேலை கிடையாது, இது இப்படியெல்லாம் எங்கிட்ட எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரு? இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளின் தலைவர்கள். انت مسؤول عن அவங்க எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, எதுக்கு பொறுப்பாளிகள் அப்படின்னா, ஹமாஸுக்கும் நல்லா கவனிக்கணும். அந்த பயங்கரவாதிகளுடைய தலைவர்கள் யாருக்கு பொறுப்பாளி? ஹமாஸ். அப்புறம் அந்த ஹமாஸ் ஃபைட்டர்கள் யாரெல்லாம் ஹமாஸ் பயங்கரவாதிகளோட சேர்ந்து யூதர்களுக்கு விரோதமாக ஃபைட் பண்ணுறாங்களோ, அவங்கள ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பொறுப்பாளிகள். குண்டு போட வாரியா, துப்பாக்கி தூக்க வாரியா, இல்லைன்னா ஏதாவது ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு அது போராளிகள் நாங்கள் உலகமெல்லாம் நம்ப வச்சுருக்கோமே அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வாரியா, இல்லை அவங்களுடைய அந்த காம இச்சைகளை தீர்க்கிறதுக்கு வாரியா? உனக்கு நாங்கள் எல்லாம் வேணும், எல்லா வசதியும் நாங்கள் செய்து கொடுப்போம். ஆனால் மற்றபடி காசா மக்களுங்கிறீங்க, பாலஸ்தீனிய மக்களுங்கிறீங்க, அப்போ அங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன பொறுப்பாளியா அப்படின்னு கேட்குறாங்களாம். யாரு? இந்த ஹமாஸ் பயங்கரவாத தலைவர்கள். حماس ومقاتلي حماس وعامل انفاق عشان تحمي. அப்போதான் இவர் கேட்குறாப்புல, அப்போ நீ இந்த சுரங்கம் தோண்டி இருக்கியே அது உனக்காகத்தானே, இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்காக மட்டும்தானே, இந்த அப்பாவி மக்களுக்காக கிடையாதா அப்படின்னு இவர் கேட்குறாப்புல. نفسك من القتل والاستهداف. طيب يا طب والاطفال الفلسطينيين اللي مستهدفين من. அதனால இவர் கேட்குறப்பல, அப்போ பாலஸ்தீனியர்கள் சில்ட்ரன் இருக்காங்களே, பாலஸ்தீனிய குழந்தைகள் இருக்காங்களே, அவங்களையெல்லாம் யூதன் என்ன செய்கிறானா, டார்கெட் பண்ணுறானா, யூதன் டார்கெட் பண்ணி கொள்றானே, அப்போ அவங்களுக்குலாம் நீ பொறுப்பாளி கிடையாதா அப்படின்னு கேட்குறாப்புல. சொல்லுங்கய்யா. لا يشوفوا அப்போ அதெல்லாம் எங்களுக்கு பொறுப்பு கிடையாது. அது யூதன் குண்டு போட்டு கொண்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பாளியா? அதுக்காக அவங்கள நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணுமா? எங்களை ப்ரொடெக்ட் பண்ணவே எங்களால் முடியலையா அப்படிங்கிற மாதிரி அவன் பயங்கரவாதி தலைவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நாங்களே போராடிக்கிட்டு இருக்கோம்யா எங்களை காப்பாற்றுறதுக்கு, எங்கள் வழி இல்லாமல் நீ பாட்டுக்கு பேசாதையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜனங்களையெல்லாம் பார்க்குற பொறுப்பு எங்களுக்கு கிடையாது. அதை அமெரிக்காக்காரன் பொறுப்பு பார்த்துக்கிடுவான். அந்த காசா மக்களை பாலஸ்தீனியர்கள் சிவிலியன்ஸ் அப்படின்னு சொல்றவங்கள பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு அப்படின்னா அமெரிக்காக்காரனுக்கு, எங்களுக்கு கிடையாது. அவங்க சேர்த்தா எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா. அவங்க எல்லாம் வந்து அமெரிக்காக்காரனால பாதுகாக்கப்பட வேண்டியவங்க, அதனால அவங்க பாதுகாக்கப்படட்டும். நாங்கள் வந்து பாம் ஷெல்டரெல்லாம் அவங்களுக்காக வந்து நாங்கள் வந்து கட்டணுமா? நாங்கள் எதுக்காக சுரங்கம் தோண்டி இருக்கோம் அப்படின்னா எங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்கள் சுரங்கம் தோண்டி இருக்கோம்.
என்ன ஒரு கருணை நிறைந்த மார்க்கம் பார்த்துறீங்களா? அல்லாவின் வழி. ஓ, இதுதான் அல்லாவின் வழியில் போராடுகிற போராட்டம். இப்படி தான் இந்த புண்ணியவான்கள் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் வந்து அல்லாவின் வழியில் போராடுகிற எங்கள் ஹமாஸ் போராளிகளே, உங்களுக்கு வந்தனம், அல்லாஹ் சூனபதி கொடுப்பானாக, 72 கன்னிகையில் கொடுப்பானாக, ஜன்னா கொடுப்பானாக, அது கொடுப்பானாக, இது கொடுப்பானாக அப்படிம்பாங்க. ஓ, இதுதான் அல்லாவின் வழியில் போராடுகிற போராளிகளா இவங்க? இப்போ நான் கூட என்ன நினைச்சேன், அப்போ அப்போ அதை விட காப்பீர்கள் ரொம்ப மேன்மையானவங்களாச்சே. என் கேட்டால் காப்பீர்கள் வந்து காப்பீர்கள் இந்த யூதன், இந்த அமெரிக்காக்காரன், இவங்கெல்லாம் காப்பீர்களாச்சே. இவங்கெல்லாம் வந்து காசா மக்களையும் பாதுகாக்கணும்னு அவன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் போராடிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை கொல்லணும்னு ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கான். தன்னுடைய மக்களையும் பாதுகாக்கணும்னு அவன் போராடிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஹமாஸ் அல்லாவின் வழி எது அப்படின்னா, நீ வந்து இந்த ஹமாஸ் பாலஸ்தீனன் சொல்கிறவங்களெல்லாம் நீ பார்த்துக்கிற வேலை உனக்கு இல்லை. நீ யூதனை கொல்லணும், அதை செய். அது என்ன விலை கொடுத்தாலும் நீ செய். யூதனை கொண்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னது மாதிரி இவங்க வந்து எப்போ பார்த்தா அது யூதர்களை கொள்றதுலேயே தான் குறியா இருக்காங்களே தவிர, தன்னுடைய நாட்டு மக்கள் சாகுறாங்களே, பசியில் கிடக்குறாங்களே அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஒரு இரக்கமே இவங்களுக்கு கிடையாது. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் குழி தோன்றது எங்களுக்காக தாயா, டியூனில் தோன்றது எங்களுக்காக தான். பாலஸ்தீன மக்களுங்கிற அதெல்லாம் அமெரிக்காக்காரன் பார்த்துக்கிடுவான், எங்களுக்கு அதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. نعمل الانفاق دي لي انا طبعا. هو بيقول كل الكلام هو அப்போ இந்த அபு மர்சூக் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருக்காப்புலன்னா, எங்கே இருக்காப்புலன்னா கத்தாரில் இருக்காப்புல, சிட்டிங் இன் கத்தார். அதாவது அவருடைய ரெசிடென்சி எங்கே இருக்குன்னா கத்தாரில் பயங்கரமான ஜோலியில் பயங்கரமான ஹோட்டலில் 3 ஸ்டார் 5 ஸ்டார் 7 ஸ்டார் 12 ஸ்டார் எல்லா விதமான ஸ்டார் ஹோட்டல்கள்லையும் அங்கே தான் அவர்களுடைய ஆலோசனைகள், அங்கே தான் அவர் காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, அங்கே தான் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள். அங்கே கத்தாரில் பெரிய வீடு கட்டி வச்சுருக்காப்புல. அவரை குறித்து ஒரு நிமிஷம் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்கய்யா. يعني المهمة الأولى لأي حكومة في العالم. அப்போதான் அவர் கேட்குறாப்புல, அதாவது நம்பர் 1 ஜாப் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆகட்டுமே, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு கவர்மெண்ட் ஆகட்டும், காப்பீர்க கவர்மெண்ட் ஆகட்டும், அல்லாவின் எதிரிகள் கவர்மெண்ட் ஆகட்டும், எந்த ஒரு கவர்மெண்ட் ஆகட்டுமே, அந்த கவர்மெண்ட்டுடைய நம்பர் 1 ஜாபு, முதலாவது ப்ரையாரிட்டி எது அப்படின்னா هي حماية شعبها. அதாவது அவங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கணும், அவங்களுடைய நாட்டு பார்டர்களை பாதுகாக்கணும், அந்த நாட்டு எல்லைகளை பாதுகாக்கணும், இராணுவ வீரர்களை வச்சு தன்னுடைய நாட்டு எல்லைகளை பாதுகாக்கணும். அதோடு கூட அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்களை பாதுகாக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். இதுதான் நம்பர் 1 ப்ரையாரிட்டி, நம்பர் 1 ஜாபு, நம்பர் 1 வேலை. எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கட்டுமே, அந்த கவர்மெண்ட் இதைத்தான் செய்யணும். தன்னுடைய நாட்டு மக்களை நேசிக்கணும், தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாக்கணும், அவங்க வளர்ச்சிக்கு அவங்க உறுதுணையாக இருக்கணும். அதோடு கூட தன்னுடைய நாட்டு எல்லைகளை எல்லாம் இராணுவ வீரர்கள் வச்சு பாதுகாத்து தன்னுடைய நாட்டை வளப்படுத்தணும். இதுதான் ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த கவர்மெண்ட்டினுடைய வேலை, பொறுப்பு. சொல்லுங்கய்யா, அவங்களுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். أرواح شعبها وحدود شعبها أرضها. ده رقم 1. இதை விட பெரிய வேற ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்லாம் கிடையாது. என்னன்னு கேட்டால் இவர் என்ன சொல்கிறாப்புல, இதை விட பெரிய விஷயம் வேறு ஒன்றும் நத்திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அப்படின்னா, இதை விட ஒரு பெரிய முக்கியமான தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாக்கிறத விட, தன்னுடைய நாட்டு மக்களை மேம்படுத்துகிறத விட, தன்னுடைய நாட்டு பார்டர்களை பாதுகாக்கிறத விட ஒரு பெரிய வேலை எதுவும் கிடையாது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய நாட்டு மக்களையும் பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க, பார்டர்களையும் பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க. தன்னுடைய நாட்டு மக்கள் பச்சியில் இருக்காங்களா, வளமாக இருக்காங்களா, அதை பற்றிலாம் இவங்க கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. யாரு? இந்த காசாவில் இருக்கிற ஹமாஸ் பயங்கரவாதிகள், தங்களை ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லுகிற இந்த பயங்கரவாதிகள், இவங்க இதையெல்லாம் பார்த்து நாட்டு மக்களையெல்லாம் பாதுகாக்கிற வேலை இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு ஒரே டியூட்டி என்ன அப்படின்னா, யூதனை அழிக்கணும், யூத மேலே குண்டு போடணும், ராக்கெட் விடணும். அதுதான் அவங்களுடைய வேலையா இருக்கு அப்படின்னு கேட்குறாப்புல. சொல்லுங்கய்யா. يعني ملوش قبل، هو ده رقم 1 حماية شعبها. فأنت بتقول ஆனால் இந்த புண்ணியவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ஹமாஸ் பயங்கரவாதியினுடைய தலைவர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது எல்லாம் எங்களுடைய நாங்கள் வந்து ரெசிஸ்டன்ட் மூமெண்ட்ஸ், நாங்கள் வந்து இஸ்ரேலை அழிக்கிற ஒரு மூமெண்ட் இயக்கம், அதுதான் இஸ்ரேலை உலக வரைபடத்திலிருந்து இல்லாமல் செய்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு இயக்கம். ஈரான்லேருந்து நாங்கள் அதைத்தான் நாங்கள் செய்வோம், அதுதான் எங்கள் லட்சியம், அதுதான் எங்கள் கோலு, அதுதான் நம்பர் 1 ஜாபு, அதுதான் எங்களுடைய ப்ரையாரிட்டி. ஆனால் இந்த புரொடெக்ட் பண்ணுறது யாரை? மக்களை புரொடெக்ட் பண்ணுறதுலாம் எங்கள் வேலை இல்லையா? இது நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ்.
பிஸ்னஸ், இது எங்கள் வேலை கிடையாது. என்னையா இது உங்கள் அதிசயமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, நாங்கள் அனுப்பப்பட்டதே, நாங்கள் ஹமாஸுங்க. நாங்கள் தான் வந்து ஈரானால் பெத்து போடப்பட்ட முதல் குழந்தை. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தோம், இந்த காசாவில் வந்தோம். இந்த ஜனங்கள்லாம் எங்களை பார்த்தாங்க. நாங்கள் வந்து இஸ்ரேலை வந்து மொத்தமாக உலக வரைபடத்தில் இருந்து இல்லாமல் பண்ணுறதுக்காக வந்திருக்கோன்னு சொன்னதும், அல்லாஹ் அக்பர் சுபான அல்லாஹ் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு எங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வச்சாங்க. எங்களுக்கு ஜெயிக்க வச்சு அவங்களுக்கு உலகத்திலேருந்து அமெரிக்காரே எல்லா விதமான வசதிகளும் கொடுத்தான். சோறு கொடுத்தான், படிக்க கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான். அவங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் வருதோ அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிடுவோம். அந்த ஜனங்கள் எங்களுடைய பாதுகாப்பு அந்த எங்களை நம்பி தான் இருந்தாங்க. எங்களை நம்பி எதுக்காக நம்பி இருந்தாங்க அப்படின்னா, யூதனை அழிக்கணும் அப்படிங்கிறதுல நம்பி இருந்தாங்க. அதைத்தான் நாங்கள் செய்ய வந்தோம். அதுக்கு தான் ஈரான்காரையை அனுப்பி விட்டுருக்கான். ஆனால் இப்போ திடீர்னு உங்கள் பாட்டுக்கு வந்து இந்த மக்களை பாதுகாக்குங்க, இந்த மக்களுக்கு பாம் ஷெல்டர் கட்டுங்க, சுரங்கத்துக்குள்ள அனுமதிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சுரங்கத்தையெல்லாம் நாங்கள் கட்டுனது எங்களை பாதுகாக்கிறதுக்கு. யூது விமானப்படை வச்சிருக்கான், அவன் அதுல இருந்து குண்டு போடுவான். நாங்கள் என்ன செய்யறது? சாகுறதா? அப்போ அவங்களாம் சாகுறாங்களே, அவங்க செத்தா நல்லதான். அப்போ தான் வந்து நம்ம என்ன செய்வோம், அவங்கள ஃபோட்டோ எடுத்து அல் ஜசீராவுக்கு அனுப்புவோம். அல் ஜசீராக்கார உலகத்துக்கு அனுப்பி ஐயோ ஜனசைடுன்னு அவன் கத்துவான். அப்போ உலகத்திலேருந்து இருக்கிற அந்த ஒரு கூறும் ஒரு குப்பையும் இல்லாத அந்த புண்ணியவான்கள் எல்லாமே எங்களுக்கு காசு அனுப்புவாங்க. அப்போ உலகத்துலலாம் கனடாவில், இங்கிலாந்தில், அமெரிக்காவில் எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க. அப்போ உலகமே ஒரு போராட்டத்தில் ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான கிளியிலே இருக்கும். அதை பார்க்கும்போது எங்களுக்கும் சந்தோஷம், எங்கள் கண்மணி நாயத்துக்கும் சந்தோஷம், எங்கள் அல்லாவுக்கும் சந்தோஷம். இதுக்காகத்தான் நாங்கள் வந்து இங்கே வந்தோமே தவிர, இது இந்த மக்களை பாதுகாக்கிறது எங்கள் பிஸ்னஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். யாரு? இந்த ஹமாஸ் பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர். இவர் கத்தாரில் இருந்துக்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்துக்கிட்டு அங்கேருந்து பேட்டி கொடுக்குறாப்புல. என்ன ஒரு அற்புதமான புண்ணிய மனிதர்கள். அதனால தான் இந்த புண்ணிய புஸ்தகத்தின்படி தான் அவங்க வாழ்கிறாங்க. வேற என்ன அந்த புண்ணிய புஸ்தகத்தில் என்ன சொல்கிறதோ அதை தான் அவங்க செய்கிறாங்க. அதான் வேற என்ன இதில் சொல்கிறதுக்கு வேற ஒன்றுமே கிடையாது. சரி ஐயா, சொல்லி முடியா. أنا حركة ومقاومة وماليش دعوة بحماية الشعب. خلاص يا سيدي. அப்படின்னா நீ வந்து இந்த மக்களை பாதுகாக்க மாட்டேன் அப்படின்னா போதும், நீ கிளின்னு கிழிச்சது போதும். நீ என்ன செய்ய, கவர்மெண்ட்டை விட்டு வெளியே போ, இந்த கவர்மெண்ட்டை தூக்கிட்டு வெளியே போ, இந்த கவர்மெண்ட் வேற யாரையாவது கவர்மெண்ட்டை அந்த மக்களை பாதுகாக்கிற கவர்மெண்ட்டை நிறுத்து அப்படின்னு கேட்குறாப்புல ஒரு கேள்வியை. ابعد عن الحكومة، خليك كده، خليك في أنفاق. அதான் நீ வந்து டியூனலில் இரு, அங்கேருந்து அட்டாக் செய்ய, எங்கேருந்து அட்டாக் செய்ய, அந்த டியூனலில் இருந்துக்கிட்டு அட்டாக் செய்ய, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த சுரங்கத்துக்குள்ளே வந்து அட்டாக் செஞ்ச அப்படின்னா யூதை வந்து இந்த சுரங்கத்தை மட்டும்தான் பார்ப்பான். தேவையில்லாமல் பில்டிங்களுக்கு குண்டு போடுறது, ஸ்கூல்களில் ஆஸ்பத்திரிகளெல்லாம் குண்டு போட மாட்டான். ஏன்னு கேட்டால் அங்கே ஆயுதம் இருந்தால் தான் கொண்டு போடுவான், அங்கே ஹமாஸ் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருந்தால் தான் கொண்டு போடுவான். அதை தேடி போடுவான். அப்போ ஜனங்கள் சாக மாட்டாங்க, அப்பாவியான ஜனங்கள் சாக மாட்டாங்க, அந்த பாலஸ்தீன மக்கள் சாக மாட்டாங்க. நீ என்ன செய்ய, அந்த டியூனல் சுரங்கத்துக்குள்ளே இரு. எதுக்கே வந்து ஆஸ்பத்திரிக்கு வர, ஸ்கூலுகளுக்கு வர, அங்கே நின்றுக்கிட்டு குண்டை போடுற? அதனால தானே யூதை அங்கேருந்து நேராக ராக்கெட்டு விட்டு குண்டு போடுறான். அப்புறம் அநியாயமாக மக்கள் சாகுறாங்க அப்படின்னு கேட்குறாப்புல இவர். واعمل أنفاقك واعمل عملياتك وتبقى. அப்படி செஞ்சு சுரங்கத்துக்குள்ளே மட்டும் இருந்து நீ குண்டு போட்ட அப்படின்னா, ராக்கெட்டை விட்ட அப்படின்னா, அப்போ நீ வந்து ஜனங்களுக்கு பொறுப்பாளி இல்லை. அது நியாயமான விஷயம். நான் வந்து இந்த டியூன் நிலத்தை சுரங்கத்தில் தான் நான் உபயோகிக்கிறேன், எனக்கும் இந்த மக்களுக்கும் இந்த பொறுப்பாளி இல்லை நாங்களே சொல்லுவோம். ஆமாப்பா, அந்த சுரங்கத்துக்குள்ளே இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் வேறு, பாலஸ்தீன மக்கள் வேறு அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். ஆனால் அவங்கள ஆட்சி செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய எல்லா விதமான அவங்களுக்கு வர்ற உதவி எல்லாம் எடுத்து துப்பாக்கி வாங்கிக்கிட்டு கடைசியில் அவங்களையே ஹியூமன் ஷீல்டாக வச்சுக்கிட்டு ஓம்பாட்டுக்கு இவங்க சோறு தின்னா என்ன, பொழைச்சா என்ன, வந்தா என்ன, போனா என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, உனக்கு நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ கேவலங்கட்ட ஜென்மமே அப்படின்னு மானங்கட்டத்தனமாக கேட்குறாப்புல இந்த எகிப்தில் இருக்கிற ஒரு டிவி நியூஸ் சேனல். அதனால தான் இவங்க வந்து எகிப்துக்கார ஒரு பாலஸ்தீனியர் கூட எகிப்துக்குள்ளே விட மாட்டான். பாலஸ்தீனியர்கள் அப்படி தெரிஞ்சால் துரத்தி விட்டுருவான், அனுமதிக்கவே மாட்டான். பாலஸ்தீனத்துக்காரன்னு எகிப்தில் வந்து மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் பார்டர் அடைச்சி வச்சிருக்கிறான். ஐயோ, என் புண்ணிய மதத்தை சேர்ந்தவங்களாச்சே, அல்லாவின் அடிமைகளாச்சே, ஐயோ வாங்க 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 வாங்க, யூதை குண்டு போடுறான், நீங்கள் அநியாயமாக செத்து போயிடுவீங்க வாங்க அப்படின்னு இந்த எகிப்துக்காரன் சொல்ல வேண்டியதானே.
பார்டர் 2 பக்கமும் அடைச்சி வச்சிருக்கான். அட்டாப்பா, ஒரு பக்கம் இல்லை 2 பக்கமும் எங்கிட்டும் போகாத மாதிரி இன்னும் செய்ய முடியாது. என்கிட்ட இவங்கிட்ட விமானமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதனால இவங்க அங்கிட்டு அப்படியே வரவும் முடியாது. ஆனால் யூதங்கிட்ட மட்டும் தான் பாராக்லிட்டிஸாக என்னமோ இருக்குது, அதை பறந்து போய் வந்து கடத்திட்டு வர்றது அந்த மாதிரியான வேலை. ஆனால் அதை வந்து இந்த இவங்கிட்ட பாலஸ்தீனியர்கிட்ட கொடுத்தா கூட இவங்க பறந்து எகிப்துக்குள்ளே போவாங்க. ஆனால் அதுவும் இல்லை அவங்க கிட்ட. இதுதான் இந்த பாலஸ்தீனுடைய பரிதாப நிலைமை. சொல்லுங்கய்யா. انت مسؤول عن عملياتك مش مسؤول عن الشعب. انما لما تقول انك انت حكومه அதாவது நீ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றியா, தயவு செஞ்சு சொல்லாத. கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட், ஆட்சி செய்கிறேன், ஆட்சியாளன் அப்படின்னு, இது வந்து ஒரு ரெஜிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு கவர்மெண்ட்னு சொல்றியே, இந்த வேலையை செய்ய, இந்த வார்த்தையை உபயோகிக்காத அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க. تطرد فيه الحكومه. அதனால தான் இவங்க வந்தது என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பாலஸ்தீனத்தில் இருந்த அந்த வேல்யூஸ், அவங்களுடைய அதிகாரத்தில் இருந்த அந்த விஷயங்களை எல்லாம் தூக்கிட்டு அதையெல்லாம் விரட்டி விட்டாங்க. அந்த நாட்டில் இருந்த நிறைய பேர்த்த கொண்டுட்டாங்க. ஏன்னு கேட்டால், அந்த நாட்டில் எத்தனை பேர்லாம் ஹமாஸு இதில் சரியில்லை, இது வந்து பயங்கரவாத இயக்கம், இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இவங்க வந்து இஸ்ரேலை வந்து கூண்டு போடுறதுக்காக தான் வந்திருக்காங்களே தவிர நம்முடைய நாட்டு மக்கள் மேலே அக்கறை இல்லை, வரலை அப்படின்னு எவன் சொன்னானோ அந்த அத்தாரிட்டியில் உள்ளவனையெல்லாம் விரட்டி விட்டாங்க, கொண்டு விட்டாங்க. அவங்களெல்லாம் மொத்தமாக அந்த பாலஸ்தீனத்தை விட்டு துரத்தி விட்டாங்க. بتاعت السلطه وترمي مسؤوليها او بعض مسؤوليها. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, நிறைய ஆஃபீஸர்களை நல்லா கவனிக்கணும். அந்த பாலஸ்தீனத்தில் இந்த இருந்த ஹமாஸ்க்கு முன்பு இருந்த ஆஃபீஸர்களை மேலே ரூஃப் டாப்பில் இருந்து, எங்கே இருந்து, பெரிய 3 மாடி 4 மாடியிலேருந்து தூக்கி கீழே வீசி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் அங்கேருந்து அந்த ஆஃபீஸர்களை ரூஃப்டாப்பில் இருந்து 4 மாடி 5 மாடி உள்ள கட்டடத்துலேருந்து அங்கேருந்து மேலே தூக்கி எரிஞ்சு அந்த ஆஃபீஸர்களை கொண்டிருக்காங்க. நிறைய பேரை துரத்தி விட்டுருக்காங்க, அவங்கள ஓடி போயிட்டாங்க. நிறைய பேரை சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்க. நிறைய பேரை எல்லாருக்கும் பயம் வரணும், நம்மளை பற்றி இவங்க வந்து இனிமேல் இந்த ஹமாஸு பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், இவங்க சரியில்லை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்களுடைய ரகசியத்தையெல்லாம் தாங்க ஈரானால் பெற்று போட்ட புல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி இவங்கெல்லாம் வெளியில் சொன்னால் அந்த மாதிரியான ரகசியத்தையெல்லாம் வெளியில் சொல்கிற மாதிரியான ஆட்கள் யாராவது இருந்தால் அந்த ஆஃபீஸர்களை பிடிச்சி 4வது 5வது மாடியிலிருந்து தூக்கி எரிஞ்சு அவங்கள அநியாயமாக கொண்டிருக்கிறாங்க. யாரு? இந்த ஹமாஸ் பயங்கரவாதி. எப்பேற்பட்ட புண்ணியம் செஞ்சிருக்காங்க பாருங்க. அதனால தான் இவர் சொல்றாப்புல, இது வந்து கேவலமான ஒரு கவர்மெண்ட், இது ஒரு கேவலம் கெட்ட கவர்மெண்ட், ஒரு மானம் கெட்ட கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாப்புல. யார? ஹமாஸினுடைய ஆட்சியை, ஹமாஸினுடைய பயங்கரவாதிகளுடைய ஆட்சியை என்ன சொல்றாப்புல அப்படின்னா, கேவலங்கெட்ட மானங்கெட்ட ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாப்புல. யார்? இந்த எகிப்தில் இருக்கிற ஒரு டிவி ஹோஸ்ட்டு, ஒரு டிவி சேனலில் இருக்கிற இதெல்லாம் இந்த இவெல்லாம் பார்த்துருப்பான். யார்? இந்த அல் ஜசீராக்காரெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் வெளியிலேயே சொல்ல மாட்டான். அவன் ஒரு மானம் கெட்டவன். நம்ம வந்து கேவலங்கெட்ட புண்ணியவதி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டதுமே அப்போ பயங்கரமான கவர்மெண்ட் இது கமெண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம். சரி, இருக்கட்டும். அப்போ ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஒரு மானங்கெட்ட ஆட்சியாளர்கள், கேவலங்கெட்ட ஆட்சியாளர்கள் அப்படின்னு இவர் சொல்கிறாப்புல. சொல்லுங்க, இன்னும் புண்ணியவன்களுக்கு புரியட்டும். அதனால தான் இவர் கேட்குறாப்புல, நீங்கள் வந்து இந்த காசா மக்களை பாதுகாக்கிற பொறுப்பு, இந்த பாலஸ்தீனியர்களை பாதுகாக்கிற பொறுப்பு அமெரிக்காக்காரனுக்கு தான் அப்படின்னு சொன்னால், எதுக்கா இன்னும் கவர்மெண்ட் ஆட்சி நடத்துகிற? ஈரானுக்கு போக வேண்டியதானையா? அதாவது ஜனங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அமெரிக்காக்காரனுக்குன்னு சொன்னேன் அப்படின்னா, எதுக்கு ஆட்சி செய்கிற, எதுக்கு கவர்மெண்ட்டுன்னு வச்சுருக்க, இதை கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறியா, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாப்புல. அதனால தான் அவர் கேட்குறாப்புல, ஏயா நீ வந்து அமெரிக்காக்காரன் தான் பொறுப்புனா, இந்த காசா மக்களுடைய வாழ்க்கையை எதுக்கு பகடக்காயா ஒரு குதிரை பந்தயம் போல நீ வந்து உபயோகிக்கிற? அப்போ இவங்க வந்து ஹியூமன் ஷீல்டாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்காகத்தான் இந்த காசா மக்களை இவங்களை சுற்றி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான், மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுக்காக அவங்கள பகடக்காயா பயன்படுத்துகிற அப்படின்னு கேட்குற, பலிகடாவை பயன்படுத்துகிற அப்படின்னு கேட்குறாப்புல. அதாவது உனக்கு தான் தெரியுமே, நீ வந்து அவங்களுக்கு எதையும் கொடுக்க மாட்ட, படிப்பு கொடுக்க மாட்ட, சோறு கொடுக்க மாட்ட, தண்ணி கொடுக்க மாட்ட, காப்பாற்ற மாட்ட அப்படின்னு உனக்கு தான் தெரியுமே. அப்புறம் எதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையோட நீ விளையாண்டுக்கிட்டு இருக்க, குழந்தைகளுடைய வாழ்க்கையோட விளையாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாப்புல.
شعب غزة وبيتقتل وبيموت. அதான் ஐயோ என்ன செய்கிறாங்களா இந்த பயங்கரவாதிகள், ஹமாஸ் பயங்கரவாதி, ஐயோ இந்த பீப்புள் ஆஃப் காசா வந்து கொல்லப்படுறாங்களே, ஐயோ ஜெனசைடு ஜெனசைடு ஜெனசைடுன்னு இவங்க கத்துறாங்க. கத்திக்கிட்டு ஐயோ வேற ஆர் அரப்ஸ், அரபியர்களே எங்கே போனீங்க, அரப் அரப் அரப், கண்ணு திறந்து பாரு கண்ணை திறந்து பாருன்னு நிறைய வீடியோலாம் போட்டிருக்காங்க. எங்கேயா அரபை காணும், சவுதி அரேபியனை காணுமே, அவனை காணுமே இவனை காணுமேன்னு கூப்பிடுறீங்க. நீ தான் அவங்கள பாதுகாக்க மாட்டேன், அவங்களுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிற. அப்புறம் எதுக்கு அவங்க செத்தா வந்து ஐயோ அரேபியர்களை காணும்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாப்ப. أين أنت يا عرب، أين أنتم يا عرب، أين أنتم يا إيه يا سيدي، أين أنت الأول. அதுதான் கேட்குறேன். ஏண்டா நீ எங்கடா, வேற ஆர் யூ, நீ எங்கே போயிட்ட, நீ தானடா கவர்மெண்ட், நீ தானடா இங்கே ஆட்சி நடத்துகிற, நீ உன்னே தானடா ஓட்டு போட்டு இவங்க ஜெயிச்சு வச்சுருக்காங்க, உன்னே தானே நம்பி இருக்கிறாங்க, நீ தான் அவங்கள பாதுகாக்கணும். அதை விட்டுட்டு அரபியர்களை எங்கே பார்த்தீங்களா, ஜெனோசைடு நடக்குது, அரபியர்களை எங்கே, நீ தாண்டா கவர்மெண்ட், நீ தாண்டா அவங்கள போய் உன் உயிரை கொடுத்து பாதுகாக்கணும், அதுக்கு தாண்டா உன் பேர் கவர்மெண்ட்டு, நீ உன்னுடைய இராணுவம்லாம் என்னடா செய்யுது அப்படின்னு கேட்குறாப்புல. இது சரியான கேள்வி தானே. நம்ம நாட்டில் வந்து இப்போ இந்த முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர்லாம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், திடீர்னு எங்கேயாவது நாட்டு சீனாக்காரன் குண்டு போடும்போது இவன் ஐயோ அமெரிக்காக்காரன் உனக்கு கண்ணு தெரியலையா, இங்கிலாந்துக்காரனே உன்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்டிருந்தா அப்போ எப்படி மானம் கட்டத்தனமாக நம்ம ஊரில் உள்ளவங்க, ஏடா நீ என்ன செய்கிற, நீ தானே கவர்மெண்ட், நீ தான் எங்களை பாதுகாக்கணும், அமெரிக்காக்காரனை எதுக்கியா கூப்பிட்ற அப்படின்னு நம்ம கேட்போம். அதே போலனா இப்போ பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்களை ஆட்சி செய்கிறது யார், இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள். அப்போ அவங்களுக்கு பொறுப்பாளிகள் யார், அவங்க தான். ஆனால் அதை சோறு கொடுக்க மாட்டாங்களா, தண்ணி கொடுக்க மாட்டாங்களா, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களாம், யூதே அங்கேருந்து குண்டு போட்டால் அதையெல்லாம் பாதுகாக்க மாட்டாங்களாம். ஆனால் செத்து போயிட்டா மட்டும் ஐயோ அரபியர்களே என்ன உங்கள் கண்ணு தெரிலையா அப்படின்னு கேட்பாங்களாம். அப்படி கேட்கறதுக்கு பதிலாக அல்லாவே உனக்கு கண் இல்லையா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. எதுக்கு அரேபியர்களை இவங்க கூப்பிட்றாங்க? அரேபியர் அல்லா தானே யுத்தம் செய்ய சொன்னான், அல்லா தானே நீ வந்து யூதனை வந்து உலக வரைபடத்தில் இல்லாமல் ஆக்குன்னு சொன்னால், உங்கள் கண்மணி நாயகம் வாழ்நாள் முழுசும் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாப்புல. அந்த சகாபாக்களும் தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை லட்சியமாக யூதனை அழிக்கிறதுலே தான் குறியாக இருந்தாங்க. நீங்களும் 1948 1920 இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவன் திரும்ப தன்னுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக உங்கள் மேலே குண்டு போட்டால் அவன் யுத்தம் செஞ்சால் நீங்கள் இருக்கிற அரபியர்களை கூப்பிடுறீங்க, நீங்கள் பாதுகாருங்க அப்படின்னு கேட்குறாப்புல இவர். بجد الحكومة هتقولي لا حكومة ايه انا. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆட்சி இவங்க செய்வாங்களாம். இப்போ நீங்கள் தானே அரசாங்கம் நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்டதுமே அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் கேட்டிருக்கிறாங்க, என்னது கவர்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் என்ன கவர்மெண்ட்டாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே, நாங்கள் வந்து ஒரு மூமெண்ட்யா அப்படிங்கிறாங்களாம் ஹமாஸ் பயங்கரவாதிகள். நாங்கள் வந்து ஒரு இயக்கம். என்ன இயக்கம் அப்படின்னா, இந்த பாலஸ்தீனியர்களை பாதுகாக்கிற இயக்கம் கிடையாது, அவங்களுக்கு சோறு கொடுக்குற இயக்கம் கிடையாது, படிக்க வைக்கிற இயக்கம் கிடையாது. நாங்கள் ஒரு இயக்கம், யூதர்களை உலக வரைபடத்தில் இல்லாமல் பண்ணுறதுக்காக வந்த இயக்கம். அதுக்காகத்தான் நாங்கள் காசாவில் இருக்கோம். இவங்களையெல்லாம் நாங்கள் எங்களை சுற்றி நாங்கள் ஹியூமன் ஷீல்டாக பயன்படுத்திக்கிடுவோம், அவ்வளோதான். மற்றபடி இவங்களை பாதுகாக்கிற பொறுப்பெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இவங்க தான் எங்களை பாதுகாக்கணும். ஏன்னு கேட்டால் இவங்க வந்து அல்லாவின் அடிமைகள், நாங்கள் வந்து அல்லாவின் ஒரிஜினல் அடிமைகள். அதனால நாங்கள் யூதர்களை சூனபதிக்கு அனுப்புறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அப்படின்னா இப்போ இந்த புண்ணியவான்கள், இந்த காசா மக்கள், இந்த பாலஸ்தீனர்கள்லாம் எங்களை பாதுகாக்கணும். அவங்க தங்களுடைய உயிரை தியாகம் செய்யணும். அதுதான் உயிர் தியாகம் செய்ய சொல்லியிருக்கோம். உயிர் தியாகம் செய்யறதுக்காகத்தான் நம்ம குரான் சொல்லி கொடுத்துருக்கு, ஹதீஸ்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. உங்கள் இதில் எல்லாம் மசூதிகள்லாம் உங்களுக்கு படித்து கொடுக்கலையா? எங்களுக்காக நீங்கள் உயிர் தியாகம் செய்யணும், அல்லாவுக்காக உயிர் தியாகம் செய்யணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்கலையா? இப்போ வந்து உயிரை காப்பாற்று சோறு கொடுன்னு கேட்குறீங்க. என்னையா நினச்சிருக்கீங்க? அல்லாவின் அடிமைகள் அப்படின்னா அல்லாவுக்காக உயிர் தியாகம் செய்யணும். நீங்கள் உயிர் தியாகம் செஞ்சு எங்களை காப்பாற்றுவீங்கன்னு தான் நாங்கள் ஒரு இயக்கமாக இங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கோம். அதை விட்டு உங்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டு சோறு கொடு, தண்ணி கொடு, எங்களை பாதுகாக்க கொடு, படிப்பு சொல்லி கொடுன்னு இருந்தா, படிப்பு வேணுமா போ, அமெரிக்கா போ, அங்கே போ. அவன் வந்து சும்மா எல்லா வீடு கொடுப்பான், வாசல் கொடுப்பான், படிக்க வைப்பான், யூனிவர்சிட்டிக்கெலாம் அனுப்புவான். அவன் அங்கே போ. இங்கே இருந்தா அப்படின்னா எங்ககிட்ட வந்து சோறு கேட்காத. அந்த யூதன் அவன் கொடுப்பான், அவன் நாட்டில் தான் நல்ல டெக்னாலஜிலாம் வச்சுருக்கான், அவன் கொடுப்பான். இல்லைன்னா அமெரிக்காக்காரன்ட்டு இருந்து இங்கே தான் ஐயா சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கற்று அவங்க வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து அகதி அப்படின்னு ஒரு பேர் சொன்னால் போதும், சேரிட்டின்னு. ஐயா அகதிகளுக்காக, அனாதைகளுக்காக. எங்கே இருக்காங்க? இந்த பாலஸ்தீனத்தில் இருக்காங்க.
பாலஸ்தீனத்தில் அங்கெல்லாம் இருக்கிறவங்கலாம் அல்லாவின் அடிமைகளாச்சு. அல்லாவின் அடிமைகள் தான், ஆனால் 2 அல்லாவின் அடிமைகள் இருக்காங்க. 3 விதமாக அல்லாவின் அடிமைகளாக இருக்காங்க. ஒன்று ஹமாஸ் அப்படிங்கிற அல்லாவின் அடிமைகள் இருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அல்லாவின் அடிமைகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் அகதி அல்லாவின் அடிமைகள். அல்லாவின் அடிமைகள் தான், ஆனால் அதில் 3 பிரிவு இருக்காங்களாம். அகதிகள், அல்லாவின் அடிமைகளாகிய அகதிகள் அப்படின்னு இருக்காங்க, அல்லாவின் அடிமைகளாகிய அநாதைகள் அப்படின்லாம் இருக்கிறாங்களாம். இவங்க புண்ணிய மதத்தினுடைய பெருமைகளை எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம்னா பெரிய அதிசயமா தான் இருக்கு. சி مقاومة. لا طب حكومة ليه؟ அதான் அப்புறம் நீ எதுக்குடா கவர்மெண்ட்டுன்னு இருக்க, நான் வந்து இயக்கம்னு சொல்றிய, அப்புறம் என் கவர்மெண்ட்டுங்கிற பேரில் நாட்டை ஆட்சி செய்கிற போல இங்கேருந்து அப்படின்னு கேட்குறாப்புல இவர் மானங்கட்டத்தனமா. والحكومة دي لا ناس تبقى ناس مسؤولة. அப்போ கவர்மெண்ட் அப்படின்னா அது ஒரு பொறுப்பு தேவை. கருப்பு ஜனங்களை பாதுகாக்கிற பருப்பு இல்லை, ஜனங்களை பாதுகாக்கிற பொறுப்பு தேவை. அப்போ கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது பொறுப்பு, ஆனால் மானங்கெட்ட கோழைத்தனம் கிடையாது அப்படிங்கிறாப்புல. மானங்கெட்ட கோழைத்தனம் அப்படி, அதனால தான் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை மானங்கெட்ட கோழையர்கள் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டு புண்ணிய, அதாவது எகிப்தில் இருக்கிற இந்த டிவி நியூஸ்காரன் சொல்கிறான் ஹமாஸ் பயங்கரவாதிகள் மானங்கெட்ட கோழைகள் அப்படிங்கிறான். ஆனால் நம்ம ஊரில் தமிழ்நாட்டு புண்ணியவான்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏய் ஹமாஸ் எங்க உயிரிடா அப்படின்றாங்க. அப்ப இவங்களை என்னன்னு சொல்லலாம் யோசிச்சு பாருங்க. எகிப்தில் உள்ள எகிப்துக்காரன் நாட்டுக்காரன் சொல்றான் பாலஸ்தீனியர், அந்த பாலஸ்தீனத்தில் இருக்க ஹமாஸ் பயங்கரவாதிகள் மானங்கெட்ட கோழைகள் அப்படின்னு அழகா சொல்றாப்புல, அழகா சொல்றாப்புல. ஆனா நம்ம தமிழ்நாட்டு புண்ணியவான்கள் ஹமாஸ் இவங்களுடைய உயிரா. சரி போ போ, உனக்கு அவன் சொந்த நாட்டுக்காரனு உள்ளவனுக்கு சோறு கொடுக்க மாட்டேங்கிறான். தப்பி தவறி நீங்களாம் போயிடாதீங்க ஐயா, புண்ணியவான்களை நீங்களாம் அங்கே போயிடாதீங்க. உங்களையெல்லாம் ஹியூமன் ஷீல்டாக பயன்படுத்திக்கிறான், சோறெல்லாம் கொடுக்க மாட்டான். சோறு கேட்டீங்க, ஐயா ஐயா பசிக்குதுயா, நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கையா, உங்களை வந்து என் உயிராக நினச்சி வந்திருக்கையா, நீங்கள் அல்லாவின் அடிமைகளாச்சே, உங்கள் பெருமையெல்லாம் உலகம் எங்கும் பறைசாட்டுறதுக்காக வந்திருக்கையா அப்படின்னா, அப்படியா வா இங்கே இரு, என் பக்கத்துலேயே இரு அப்படின்னு சொல்லி, ஐயா பசிக்குதுயா அப்படின்னா, பசிக்குதுன்னா அமெரிக்காக்காரனை கூப்பிடு அப்படிமா. புண்ணியவான்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவனை பார்த்து என் உயிர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அவன் உங்கள் உயிரை எடுத்துக்கணும், உங்கள் உயிரை பற்றி கவலையும் பட மாட்டான், ஒரு நேரம் சோறு உங்களுக்கு கொடுக்க மாட்டான். தன்னுடைய நாட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு நேரம் சோறு கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த மானங்கெட்ட கோழைகள் அப்படின்னு இவர் சொன்ன வச்சு தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் வந்து என் மேலே கோவப்படாதீங்க. ஏன்னு கேட்டால் உங்கள் புண்ணியவான்களே அப்படியே சொல்லியிருக்காங்க. இப்படி தான் தமிழ்நிலை, அப்படி தான் மானங்கெட்ட கோழைகள் அப்படின்ற தமிழ்நிலை நம்ம வைக்கணும். அதான் யதார்த்தமான இந்த வீடியோனுடைய டாபிக்கு. சரி அப்படின்னு இவர் கேட்குறாப்புல, நீங்கள் போயிடாதீங்க காசாவுக்கெல்லாம் போயிடாதீங்க, போய் ஐயா எங்கள் ஹமாஸ் எங்கள் உயிரை எங்களை பாதுகாப்பாங்க அல்லாவின் அப்படி போயிடாதீங்க, பட்னி கடந்து செத்து போயிடுவீங்க, கடைசியில் யூதன் தான் சோறு கொடுத்து உங்களை காப்பாற்றணும். ஞாபகம் வச்சுக்கிறங்க. சரி, இப்போது இந்த மாதிரியான கேவலமான காரியத்தை சொன்ன அந்த புண்ணியவான் யார் அப்படிங்கிறத பார்ப்போமா? இந்த புண்ணியவான் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த புண்ணியவான் தான் யார்? மௌசா மஹமூத் அபூத் மர்சூக் அப்படிங்கிற புண்ணியவான். இந்த புண்ணியவான் யார் அப்படின்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு சேர்மேன் ஹமாஸ் பொலிட்டிக்கல் பியூரோ. எப்போ 1992 96 வரைக்கும் அவன் ஃபஸ்ட்டு சேர்மனாக இருந்திருக்காப்புல. அதுக்கடுத்து டெபியூட்டி சேர்மனாக இருந்திருக்காப்புல. எங்கே 1997 2013 வரைக்கும். அப்புறம் 2013 அந்த ஹனியா வந்திருக்காப்புல. இந்த ஈரான்லேயே வச்ச ஜோலியை முடிச்சாங்க யூதன், அந்த ஹனியா வந்திருக்காப்புல. அப்போ இந்த புண்ணியவான் யார், எப்பேற்பட்டவன் பார்த்தீங்க அப்படின்னா, இவன் பிறப்பு வளர்ப்பு இதெல்லாம் சொல்லிட்டு இந்த அபு மர்சாக் அப்படிங்கிறவன் கான்ட்ரோவர்சியல் மல்டிபில்லியனர். சாதாரண காசா மக்கள்லாம் எதுக்கு இவங்க சாகுறாங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இவர் ஒரு பில்லியனரு. அமெரிக்காக்காரன் கொடுத்த காசெல்லாம் வாங்கி இவர் பத்திரமா வச்சுக்கிட்டு இப்போ கடைசியில் காசா மக்களுக்கும் எங்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமுன்னு சொன்ன இந்த புண்ணியவான் ஒரு கோடீஸ்வரன். இவர் எங்கே இருக்கா, இவரும் இவர் ஃபேமிலியும் எங்கே என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைலை என்ஜாய் பண்ணுறாங்களாம். எங்கே? கத்தார். மற்ற பாலஸ்தீனியன் லீடர்கள்லாம் எப்படி கத்தாரில் தான் இருக்காங்க.
அங்கே தான் அவங்க வீடு கோடி கணக்கில் வீடு, வாசல், அப்போ நீச்சல் குளம், கன்னிகைகள். அங்கே சோனபதிக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. எல்லா விதமான கன்னிகைகளும் அங்கே இருக்குது கத்தாரில். அவங்களுக்கு எல்லா விதமான கத்தார் நாட்டுக்காரன் இவங்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுப்பேன். ஏன்னு கேட்டால் கத்தார் நாட்டுக்காரனுக்கு யூதனை யாரெல்லாம் ஏதாவது தொந்தரவு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தன்னுடைய நாட்டு செழிப்பையெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு வீடு, வாசல், ஹோட்டல் வசதி, எல்லாம் நீச்சல் குளம்லாம் கட்டி கொடுத்து அவங்கள தங்க வச்சு அழகு பார்த்தவன் தான் இந்த கத்தார் நாட்டுக்காரன். அவங்க வந்து எப்படி வாழ்றாங்க, இவங்க குடும்பமும் லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவன் வந்து காசா மக்களை எல்லாம் பார்த்து சிரிக்கிறான். என்னையா அவங்க நாட்டு மக்கள் ஐயோ ஜெனசைடு இல்லையா, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது பாம்பு ஷெல்டர் கட்டக்கூடாதா? அது எங்கள் ஹமாஸ் போராளிகளுக்காக நான் கட்டுனது, அதை இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்க முடியுமா? இது உங்கள் மக்கள், இதெல்லாம் அகதிகள், எங்களுடைய மக்கள்னு சொல்கிற. இல்லை நீ தானே கவர்மெண்டா? நாங்கள் வந்து ஒரு இயக்கம்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொன்னேன். இந்த பேட்டி கொடுத்த இந்த புண்ணியவான் தான் இந்த புண்ணியவான். அப்போ எவ்வளோ பெரிய கேவலமான ஜென்மங்கள் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இந்த ஹமாஸ் தலைவர்களை, இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்களை தான் இந்த நம்ம ஊரில் இருக்கிற புண்ணியவான்கள் ஹமாஸ் எங்க உயிரிடா அப்படின்னு போட்டு புலர்த்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற புண்ணியவான்களுடைய பரிதாப நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதனால இந்த வீடியோவை அந்த புண்ணியவான்கள்ட்ட ஷேர் செய்யுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்.